தேவகோட்டையில் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் விழா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஊக்கம். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் உள்ள சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பசுமையான சூழலை உருவாக்குவது மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு லே சொக்கலிங்கம் அவர்கள் இவ்விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவின் துவக்கத்தில் ஆசிரியர் முத்துமினால் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த விழாவில் சிவகங்கை மாவட்ட வனத்திட்ட அலுவலர் திருமதி சாந்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் மாணவர்களிடையே உரையாற்றிய வனத்திட்ட அலுவலர் செடிகளை எவ்வாறு நட்டு அதனை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் என்பது குறித்து விரிவான விளக்கங்களை அளித்தார். மேலும் கோடை விடுமுறை காலங்களில் பள்ளிகளுக்கு நேரில் சென்று மாணவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகளை வழங்கி செடி வளர்ப்பை ஒரு இயக்கமாக ஊக்குவித்து வருவதாக தெரிவித்தார். செடிகளை தத்தெடுத்து அவற்றை நன்றாக பராமரித்து வளர்க்கும் மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்று உற்சாகமூட்டும் அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த ஆண்டு இதே பள்ளியில் வழங்கப்பட்ட மரக்கன்றுகளை மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் நட்டு சிறப்பாக பராமரித்து வளர்த்து வருவதை கண்டு பாராட்டிய அவர், இந்த ஆண்டும் அதே உற்சாகத்துடன் மாணவர்கள் கன்றுகளை பெற்றுக் கொண்டதில் மகிழ்ச்சியாய் தெரிவித்தார். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. அவற்றை வீடுகளில் பாதுகாப்பாக வளர்க்கும் முறைகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களின் வீடுகளுக்கு 2 வாரத்திற்கு ஒரு முறை ஆசிரியர்கள் நேரில் சென்று மாணவர்கள் வளர்க்கும் செடியின் வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும், சிறப்பாக செடியை வளர்க்கும் மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பில் பரிசு வழங்கி ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கடந்த ஆண்டு மரக்கன்றுகளை நன்றாக வளர்த்த மாணவர்களுக்கு சமீபத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவிற்கான அனைத்து சிறப்பான ஏற்பாடுகளையும் ஆசிரியர்கள் திரு ஸ்ரீதர் மற்றும் திருமதி வள்ளிமயில் ஆகியோர் முன்னின்று கவனித்தனர். விழாவின் நிறைவாக ஆசிரியர் திருமதி முத்துலட்சுமி அவர்கள் நன்றியுரையாற்றினார்.